பரவாயில்ல, நாம நினைச்ச மாதிரியே யாருக்கும் தெரியாம இந்த இடத்துக்கு நாம வந்தாச்சு. வேலையை உடனே ஆரம்பிச்சாகணும். பெயின், உனக்கு என்ன ஆச்சு? இந்த இடத்துக்குள்ள அத்துமீறி யாரோ வந்திருக்காங்க. அவனோட சக்கராவை என்னால உணர முடியுது. அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன். லீஃப் வில்லேஜுக்கு திரும்ப நீ போயிடு. நேரா அங்க போய் நீ இபிக்கிய பாரு. நீ வருவன்றது அவனுக்கு ஏற்கனவே தெரியும். வேலையை ஆரம்பிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டியா? வந்திருக்கிறது ஷிராயா. இப்ப நீ என்ன பண்ண போற பெயின்? ஜிராயா எப்படியும் நம்ம பக்கம் இல்ல. நான் சொல்றது சரியா? அத்துமீறி உள்ள நுழைஞ்சவனை கொல்றதுக்காக தான் நான் இப்போ இந்த உருவத்தை எடுத்திருக்கேன். அப்படின்னா சரி பெயின், நான் அந்த இடத்துக்கு போய் அவரை சமாளிக்க முயற்சி பண்றேன். எல்லாரும் புகழ்ந்து தள்ளுற அந்த பெயினை ஒரு கை பார்க்கலாம் தான் இங்க வந்திருக்க. ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை சந்திப்பன் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப வளர்ந்துட்ட கோனான். நான் கூட நீங்க எல்லாரும் இறந்து போயிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி பேப்பர்ஸா மாறுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்களா அது? அந்த லேடி ஏஞ்சல் நீங்களா? முதல்ல கடவுள், இப்போ ஏஞ்சலா? அப்படின்னா நீ அந்த கடவுளுக்கு கண்டிப்பா ஒரு மெசேஞ்சரா இருக்கணும். என்ன சரியா கோனான்? மீறி உள்ள வந்தது இவன் தான். இங்க இருந்து போயிடு, திரும்ப வராத. நான் போயிடுறேன். சரி, அந்த பெயின்ன்றவ யாரு? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க சென்சே? கடவுள் எனக்கு கொடுத்த கட்டளைப்படி நான் உன்னை கொல்ல போறேன். இப்போ உன் உடல் முழுக்க என்னதான் இருக்கு. நீ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் ட்ரைனிங் கொடுத்த 3 குழந்தைகளை இறக்க குணம் உனக்கு தான் அதிகமா இருக்கு. மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? நாகட்டோ, யாயிக்கோ, நீங்க எல்லாரும் இறந்துட்டதா கேள்விப்பட்ட அது எல்லாமே பொய்யா? அப்படின்னா ஒருவேளை இப்போ அவங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் எல்லாரும் சொல்ற அந்த பெயின்னு மட்டும் சொல்லாத. முதல்ல நீங்க இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப எதுக்காக திரும்ப வந்திருக்கீங்க? நீங்க எல்லாம் போயும் அந்த அக்காட்ஸ்கில சேராம இருந்திருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். இங்க எல்லாரும் இறந்துட்டதா கேள்விப்பட்டேன். அன்னைக்கு ஒரோச்சிமாரு சொன்ன மாதிரி எங்க 3 பேரையும் அந்த இடத்துல கொண்டிருக்கணும் தானே உங்க மண்டையில இப்ப ஓடிட்டு இருக்க. போரால அனாதையான நிறைய பேரை பார்த்திருக்கோம். வாழ்க்கை ரொம்பவே கடினமா இருக்கும். உயிரை எடுத்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா போய் சேர்ந்துருவாங்க. அப்ப நடந்த ஆபத்துல இருந்து எங்க 3 பேரையும் நீங்க காப்பாத்தினீங்க. அப்ப அன்னைக்கு அந்த 3 பேரையும் உயிரோட விரதா சரின்னு தோணுச்சு. உங்களுக்கு நெஞ்சு வச்சு கத்து கொடுத்ததுக்கு காரணமே அந்த கஷ்டமான காலகட்டத்துல உங்களை நீங்களே காப்பாத்திக்கிறதுக்காக மட்டும்தான். ஆனா நீங்க என்னையே தாக்குவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எதுவும் தெரியாது. நானும் ஒத்துக்கிறேன், எனக்கு எதுவும் தெரியாதுதான். ஆனா நீங்க 3 பேரும் எதுக்கு அகாட்ஸ்கில சேர்ந்தீங்க? நான் இந்த முடிவை நல்லா யோசிச்சு நான் எடுத்து அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஜிராயா சென்சே. நீ மொத்தமா மாறி போயிருக்க. இருந்தாலும் உன்னுடைய கண்கள் மட்டும் என்னால மறக்க முடியல. அது நிச்சயமா ரெனிகானாதான் இருக்கணும். சோ அந்த பெயினா மாறினது வேற யாரும் இல்ல, நீதானா? நாகட்டோ, உனக்கு நல்வழி காட்டி நீ தப்பான பாதையில் தான் போயிருக்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். எப்படி பார்த்தாலும் இப்ப நீங்க வெளியால. நீ மொத்தமா மாறிட்ட நாகட்டோ. Summoning Jutsu. என்னோட வீக்னஸ் பத்தி என் ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்க. அவன் மேல இருக்கிற எண்ணெய் எடுக்கிறதுக்கு நிறைய பயன்படுத்தி இருக்கு. சக்தி என்னன்னு இப்ப தெரிஞ்சுப்ப. நாகட்டோ, யாகிகோக்கு என்னாச்சுன்னு சொல்லு. அப்போ அவன் ரொம்ப நல்ல பையனா இருந்தான். அவன் எப்பவோ இறந்து போயிட்டான். உனக்கு என்னாச்சு? அப்ப நீ இந்த மாதிரி இல்லையே. எனக்கு ஒண்ணும் ஆகல. இந்த இடத்துல நடந்த போரால
பல பேர் தன்னோட உயிரை இழந்துட்டாங்க. அந்த பெயின் தான் என்னை இப்படி மாத்துச்சு. இப்ப நீ என்ன சொல்ல வர? சின்ன வயசுலயே ஏத்துக்க முடியாத வலி ஏற்பட்டா அதை என்னைக்கும் மறக்க முடியாது. வளர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த வலி இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப தன்னோட நண்பர்களையோ குடும்பத்தையோ ஒதுக்கி வச்சு வாழ்ற இந்த வாழ்க்கை தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வரியா? உங்களுக்கு புரியல சென்சே. இன்னமும் நீங்க அப்படியே தான் இருக்கீங்க. ஆனா நான் அப்படி இல்ல. என் சின்ன வயசுல இருந்தே நான் வலியோட வளர்ந்திருக்கேன். இப்போ உங்களை விட நான் தான் பலசாலி. என்னோட மனித உருவத்தில் இருந்து கடவுளா மாறிட்டேன். இன்னமும் நீங்க சாதாரண மனுஷன்தான். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியலனா அது எதுவும் உங்க தப்பு இல்ல. நீ இப்படி மாறுவ நான் நினைச்சு கூட பார்க்கல. மனுஷனா இருக்கும்போது என்னால பார்க்க முடியாத பல விஷயங்கள் கடவுளா இருக்கும்போது பார்க்க முடியுது. இப்ப அது மட்டும் இல்லாம மனுஷங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியாத பல விஷயங்களை கடவுளா என்னால பண்ண முடியும். இப்ப நீ என்ன பண்ண போற? ஒரு வழியா போர் நிறைஞ்ச இந்த கேவலமான உலகத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வர போறேன். அதுதான் உனக்கு ஆசை. நான் எதுக்கு எல்லா டைல்டு பேஸ்டையும் வேட்டையாடுற? இப்ப நான் உங்களுக்கு கண்டிப்பா அதையும் சொல்றேன். எப்படியும் நீங்க இதுக்கப்புறம் உயிரோட இருக்க போறதில்ல. அப்புறம் என்ன? நான் வேட்டையாடுற எல்லா டைல்டு பீஸ்டையும் வச்சு ஒரு புது ஃபார்பிடன் ஜுட்ஸை உருவாக்க போறேன். ஒரே ஒரு சொடக்குல எல்லா மிஷின்ஸையும் அழிக்கிற மாதிரி ஒரு ஜுட்ஸுவை உருவாக்குவேன். ஆனா இந்த மாதிரி ஜுட்ஸுவால எல்லா போருக்கும் எப்படி முடிவு கட்ட முடியும்? இந்த மாதிரி ஒரு ஆயுதம் 2 நேஷனுக்கு நடுவுல ஒரு பிரச்சனையை தான் உருவாக்கும். உலகத்துல ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது வேற எதை வச்சு எல்லா போரையும் முடிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க சென்சே. அதேதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். பதில சொல்லு. போர் நடந்துகிட்டு இருக்கிற எல்லா நேஷன்ஸ் கிட்டையும் ஃபார்பிடன் வெப்பன் ஜுட்ஸுவை நான் கொடுப்பேன். அது அவங்க கிட்ட கிடைச்சதும் அந்த சக்தியை வச்சு அவங்க எதை வேணாலும் செய்வாங்க. கொஞ்சம் இரு, நீ என்ன சொல்ற? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரே நொடியில பல பேரோட உயிர் பலி போகும். மனித இனமே ஒரேடியா அழிஞ்சிடும். அதோட சேர்த்து இந்த பெயினா யாருன்னா இந்த மொத்த உலகமும் தெரிஞ்சுப்பாங்க. யுத்தத்துக்கு மேல இருக்கிற வெறுப்பு உருவாக்கும். பிரச்சனைகள் அதை இல்லாம பண்ணிடும். உலகத்தை நடத்துறதே பெயின் தான். ஒரு சமயத்துல நாங்க வளர்ந்த மாதிரி இந்த உலகம் இப்போ ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான். இந்த உலகத்துக்கு வழினா என்னன்னு காமிச்சு அவங்களுக்கு வழி நடத்த போறியா என்ன? ஆமா, நான் இப்ப கடவுளா மாறினதுனாலதான் இதை முழுசா நம்புறேன். நான் இந்த மிஷனை முடிச்சு காட்டுவேன். அங்க என்ன பாக்குறீங்க? நான் இங்க இருக்கேன். அப்போ இதுதான் உன்னோட சமனிங்கா? ஆள் வளர்ந்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட மூளை வளரலங்கிறது தான் நான் நினைக்கிறேன் சென்சை. யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? சத்திய பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் என்னைக்கோ சானின்ல இருந்து சேஜா மாறிட்டேன். அந்த மாஸ்டர் ஜீரா. நான் தான் சொன்னேன்ல, நீங்க மாறவே இல்லை சென்சை. அப்ப பார்த்த மாதிரி அப்படியே தான் இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதிரிங்க முன்னாடி இப்படி மொக்க பண்ணாதீங்க, புரியுதா? உண்மையிலேயே நான் எதுக்கும் லாய்க்கில்ல. இந்த மாதிரி எதிரிக்கெல்லாம் நாமெல்லாம் சொன்னாலாம் ஒண்ணும் புரியாது. முழு பலத்தோட தாக்குனாதான் எல்லாம் புரியும். ரெண்டு சிறந்த சேஜஸையும் சமன் பண்ண போறேன். 2 கைகளையும் அசைக்க முடியாது. அதனால நீதான் எனக்கு உதவி செய்யணும், புரியுதா? புரிஞ்சது. என்னால முடிஞ்ச வரை நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். மறைஞ்சு போயிட்டதுனால பேரியல் பேட்டில் லாட்ஸ பயன்படுத்த போறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நெஞ்சுட்சுத்தனோட பேரியருக்குள்ள எது வந்தாலும் ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடும். பேரியரை பயன்படுத்த போறத கண்டுபிடிச்சிட்டான். மிஸ்டர் காமாகே, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்லையா, அதை சமாளிச்சுட்ட? அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. நான் ஒண்ணுத்துக்கும் லாய்க்கில்ல. என்ன கருமாண்டாகியது?
மிஸ்டர் காமக்கேன், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. இதுக்கப்புறம் இனிமே இந்த விஷயத்தை ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண நல்லா இருக்கும். முயற்சி பண்ணி பாக்குறேன். ஆனா நான் எதுக்கும் லாய்க்கில்ல. அந்த ஜுட்சுவோட கருவி அங்கதான் இருக்கா? தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். சொல்லி வாய மூடல. நம்மளை ஏற்கனவே அவங்க சுத்தி வளைச்சிட்டாங்க.